என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பென்ட்ரைவ் வந்து கரப்ட் ஆயிடுச்சா? உள்ள பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட போட்டோஸ், வீடியோஸ் இல்ல உங்களோட ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா? அதை எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ரெக்கவரி பண்ணணுமா? அதுவும் எந்த சாஃப்ட்வேருமே இல்லாம ஈஸியா நீங்களே உங்க வீட்ல இருந்து ரெக்கவரி பண்ணணுமா? எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம எந்த ஃபைல்ஸும் எனக்கு லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. 99% பாத்தீங்கன்னா வந்து உங்களோட ஃபைல்ஸ், உங்களோட வீடியோஸ், உங்களோட போட்டோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ரெக்கவரி ஆயிரும். எந்த சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ண கிடையாது. நீங்களே வந்து ஈஸியா பண்ணலாம். அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு நீங்க நம்பி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐடியும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க் இருக்கு. ஸ்கிரீன்லயுமே வந்து ஐடி டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும். அங்க போய் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு எப்படி சுலபமா அதை பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட லேப்டாப் ஸ்க்ரீனுக்குள்ள வந்தாச்சு. நான் வந்து இப்போ பென்ட்ரைவை வந்து லேப்டாப்போட கனெக்ட் பண்ணுறேன். இதை மாதிரி நீங்களும் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்பி இ டிரைவ்னு காட்டுது. நான் வந்து திஸ் பிசிக்குள்ளே போயிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு என்னோட டிரைவ் காட்டுது. பட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எதுவுமே காட்டல. உள்ளே பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம், என்னோட ஃபைல்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் ரெக்கவரி பண்ணணும். இப்போ வந்து இதை ஓப்பன் பண்றேன். என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா லொகேஷன் இஸ் நாட் அவைலபிள், திஸ் ஃபைல் ஆர் டைரக்டரி இஸ் கரப்டட் ஆர் அன்ரீடபிள்னு காட்டுது. ஸோ நம்மளோட பென்ட்ரைவ் வந்து கரப்ட் ஆயிடுச்சுன்னு காட்டுது. இதை வந்து ஈஸியா வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து இதை நான் க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ணிட்டு என்னோட ஹோம் ஸ்கிரீனுக்கு வரேன். அதாவது வந்து என்னோட டெஸ்க்டாப்புக்கு வரேன். இதையுமே வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களோட டிரைவ் தான். என்னோட டிரைவ் பாத்தீங்கன்னா வந்து இ டிரைவ். இதை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட டிரைவ் என்னவா இருக்கு உங்களோட பென் டிரைவ்லன்னு பாத்துக்கோங்க. இப்போ வந்து நான் சர்ச் பாருக்கு வரேன். சர்ச் பார்ல வந்தோடனே நான் சிஎம்டின்னு வந்து டைப் பண்றேன். கமாண்ட் ப்ராம்ப்டை வந்து ஓபன் பண்றதுக்காக சிஎம்டின்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ டைப் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ சைட்ல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆப்ஷன் நிறைய வந்திருக்கு இல்லையா? அதுல ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்ற ஆப்ஷனை வந்து நீங்க ஓபன் பண்ணுங்க. நான் வந்து ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்ற ஆப்ஷனை வந்து நான் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்துருச்சு. இப்போ நான் சொல்ற கமெண்ட்டை வந்து அப்படியே வந்து நீங்க டைப் பண்ணுங்க. இந்த கமெண்ட்டை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஈஸியா இருக்கும். chkdsk/f. இதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா நம்மளோட பென்ட்ரைவோட டிரைவ் என்னன்ட்டு, அந்த லெட்டரை வந்து நீங்க போட்டு ஒரு கோலன் வச்சிருங்க. என்னோட கேஸ்ல பாத்தீங்கன்னா வந்து என்னோட பென்ட்ரைவ் வந்து என்ன டிரைவா எடுத்துக்கிச்சுன்னா எனக்கு பாத்தீங்கன்னா வந்து இ டிரைவா எடுத்திருக்கு. ஸோ அதனால வந்து நான் இ கோலன் வச்சிருக்கேன். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஜிஎஃப்னு இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லெட்டரை போட்டு நீங்க கோலன் வைங்க. கோலன் வச்சு நீங்க என்டர் கொடுங்க. இப்போ நான் வந்து எனக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ chkdsk/f ஸ்பேஸ் இ கோலன் கொடுத்துட்டேன். கொடுத்து என்டர் அடிச்சதுக்கு அப்புறம் 100% வரைக்கும் இது வந்து லோட் ஆகும். ஸோ நீங்க வந்து வெயிட் பண்ணணும். இது 100% வந்து கம்ப்ளீட் ஆனாதான் உங்களோட ஃபைல்ஸ் எதுவுமே வந்து டெலீட் ஆகாம கரெக்டா ரெக்கவரி ஆகும். எனக்குமே வந்து ரெக்கவரி ஆச்சு. இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. நம்மளோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் நிறைய கொண்டு வருவேன். இப்ப பாத்தீங்கன்னா வந்து 17% வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இது ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ஒரு 4 மினிட்ஸ் ஆச்சு. உங்களோட லேப்டாப், உங்களோட கம்ப்யூட்டரை பொறுத்து தான் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்பீட் எப்படி இருக்குன்னு காட்டும். நான் வந்து இப்ப வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிட்டேன் வீடியோவை. ஏன்னா ரொம்ப நேரம் வச்சிருந்தா உங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா? அதனால 71% வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 100% கம்ப்ளீட்னு காட்டுது. பட் நீங்க இப்ப உடனே வந்து க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. வெயிட் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ராம்ப்ட் வரணும். ப்ராம்ப்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எதுவா இருந்தாலும் பண்ணணும். அது வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க. ஓகே, எனக்கு வந்து இப்ப ப்ராம்ப்ட் வந்துருச்சு. இப்ப தானாவே பாத்தீங்கன்னா வந்து உங்களோட யூஎஸ்பி திரும்பி வந்து ரெகக்னைஸ் ஆகும். உங்களோட பென்ட்ரைவோட நேம் வந்து திரும்பி காட்ட ஆரம்பிக்கும். எனக்கு திரும்பி வந்து என்னோட பென்ட்ரைவோட நேம் காட்டுது. அது மட்டும் இல்லாம இ டிரைவ்ன்றதையும் மென்ஷன் பண்ணிருக்கு, சோனி இ டிரைவ்னு. இப்ப வந்து நீங்க எதுவுமே பண்ணாதீங்க. இப்ப தானாவே வந்து அது சரியாக ஆரம்பிச்சிடும். இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்டை வந்து மினிமைஸ் பண்ணிருங்க, இல்ல க்ளோஸ் பண்ணிருங்க. ஏன்னா நமக்கு எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் அந்த கமெண்ட்டை போட்டு நீங்க என்டர் அடிச்சீங்கன்னா அது 100% ஸ்கேன் ஆகும். அதுக்கப்புறம் தானாவே வந்து உங்களோட பென்ட்ரைவோட நேம் வந்து உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் திஸ் பிசி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, சோனி இ டிரைவ்னு காட்டுது. இதுல ஸ்பேஸுமே வந்து உங்களுக்கு அவைலபிள் எவ்வளவு இருக்குன்றதை காட்டுது. இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்றேன். என்னோட எல்லா ஃபைல்ஸுமே வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. சூப்பர். நான் இதுதான் வந்து எதிர்பார்த்தேன். என்னோட எந்த டேட்டாவுமே வந்து லாஸ் ஆகல. பட் என்னோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து என்னால் ரெக்கவரி பண்ண முடிஞ்சிருச்சு. என்னோட கரெக்டான பென்ட்ரைவ்ல இருந்து என்னோட போட்டோஸும் எல்லாமே இருக்கு. என்னோட ப்ராஜெக்ட்டுக்கான ஃபைல் எல்லாமே வந்து இதுல தான் இருக்கு. அதையுமே வந்து நான் ரெக்கவரி பண்ணி எடுத்துட்டேன். இது எல்லாமே வந்து என்னோட ப்ராஜெக்ட் ஃபைல். அதையுமே வந்து ரெக்கவரி பண்ணி எடுத்துட்டேன். இப்படிதான் நீங்களும் வந்து
சுலபமா உங்களோட ஃபைல்ஸ், உங்களோட ஃபுட்டேஜஸ், உங்களோட வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம். 99% வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஒர்க் ஆச்சா என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்பதான் வந்து பாக்குறவங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இந்த வீடியோக்கும் வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. மறந்துடாம வந்து நம்மளோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? 99% பாத்தீங்கன்னா வந்து இது வந்து உங்களுக்குமே ஒர்க் ஆகும், எனக்குமே வந்து ஒர்க் ஆச்சு. என்னோட ஃபைல்ஸையும், என்னோட வீடியோஸ், என்னோட ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து உங்களுக்கு கண்ணு முன்னாடியே வந்து ரெக்கவரி பண்ணி காமிச்சேன். எந்த சாஃப்ட்வேரும் வந்து நான் யூஸ் பண்ணல. சோ இதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா வந்து ஸ்கிரீன்ல காட்டாம தெரிஞ்சிட்டு இருக்கும். சோ நீங்க இதை கிளிக் பண்ணி வந்து அடுத்த வீடியோக்குள்ள போலாம். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவோட லேட்டஸ்ட் அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன்.